வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிட்டி யூனியன் பேங்க். 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்சி ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 310 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 253ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. இவனுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கு -3.3 ஃபேர்லி வேல்யூவாகவும் 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு 1.9% ஃபேர்லி வேல்யூவாகவும் இண்டிகேட் ஆகிட்டுருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபி சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. பெக்டிடிஎம் 1 வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 1.4 வரைக்கும் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. ஆல்மோஸ்ட் இவங்க ரீச் பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனை ரீச் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேரடியாக இபிஎஸ் பார்ப்போம். இபிஎஸ்ஸை பார்க்கும்போது கரண்ட் இபிஎஸ், அதாவது 2026க்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 17.8ன்னு வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு அவங்க ரீச் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ரிசல்ட்டை பார்க்கும்போது பார்க்கலாம். இது 2025 கம்பேர் பண்ணும்போது 18% க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க. 2027க்கு அவங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷனாக எதிர்பார்க்கிறது 20.6. இது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு 15% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ 2025-26 க்ரோத்தையும் 26-27 க்ரோத்தையும் பார்க்கும்போது ஒரு 3% ட்ராப் ஆகுதுங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். இதை தாண்டி இவங்க பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் குவார்ட்டர்லி ரிசல்ட் வர வர இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ஸ்லாம் மாடிஃபை ஆகுங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நிறைய பேங்க்ஸ் சார்ஜஸ்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு நிறைய ரெவென்யூவும் சரி, இப்போ ப்ராஃபிட்டும் நிறைய வர்றதுக்கான, கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கிராஸ் என்பிஏ எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். கிராஸ் என்பிஏ 2.17ன்னு இருக்குது. இது less than 3 அப்படிங்கும்போது இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். அதுலேயும் less than 3 அப்படிங்கிறத நமக்கு பார்த்தோம்னா ஜூன் 25ல் 2025 ஜூனில் 2.99ன்னு வச்சுட்டு அதுக்கு அடுத்தது செகண்ட் குவார்ட்டரில் செப்டம்பர்லேருந்து 3க்கு கீழேயே வராங்க. இப்போ இன்னமும் குறைஞ்சி 2க்கு ஒட்டி 2.17ன்னு வந்திருக்கு. அப்போ இவங்க ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இதை நம்ம பார்க்குறோம். குவாலிட்டி கடன் நிறைய கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ இயர் ஆன் இயர் 17.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 16.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. இப்போ அவங்க அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணினது 17.8, இப்போ வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கிறது 16.9. அப்போ அடுத்த குவார்ட்டருக்கு இவங்க இன்னும் எவ்வளவு எடுத்தால் அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் மீட் அவுட் ஆகுன்னு பார்க்கணும். 16.9 மைனஸ் எக்ஸிட் ஆக போகிறது, அதாவது இபிஎஸோட டிடிஎம் 16.9, எக்ஸிட் ஆக போகிறது 3.9 எக்ஸிட் ஆக போகுது. ஸோ இப்போ அதை கழிச்சிட்டோம்னா பாக்கி 13ன்னு வரும். அப்போ 13ன்னு வரும்போது இவங்க எதிர்பார்க்கிறது 17.8. அப்போ 17.8க்கு இன்னும் 4.8 கூட எடுத்தாங்கன்னா 4.8 கூட எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் 17.8 வரும். அப்போ அவன் 4.8 எடுக்கணும். இப்போ வரைக்கும் இந்த 3 இதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 3 ஆவரேஜாக அவன் பார்க்கும்போது 4.1, 4.4, 4.1 ப்ளஸ் 4.4 ப்ளஸ் 4.5 பார்க்கும்போது 13ங்கிறது என்ஷூர் ஆகிருக்கு. ஸோ இப்போ அவன் 13 அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 4, அதாவது 13ங்கிறது இப்போ என்ஷூர் ஆகிருக்கு இந்த 3த்துக்கும் கூட்டும்போது. அப்போ அடுத்ததுலேயும்
இதோட ஆவரேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 4.3 வருது. ஸோ இப்போ இதோடைய ஆவரேஜ் 4.3. அவன் வந்து அது காட்டிலும் கொஞ்சம் கூட ஒரு 0.5 கூட எடுத்து 4.8 அப்படின்னு எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் மீட் அவுட் ஆக முடியும். சரி, இப்போ இருக்கக்கூடிய ஆவரேஜ் 4.3 இருக்கு. அப்போ 4.8 எடுப்பானா அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 0.3 வந்து கூட எடுத்துருக்கிறான். 0.3னா 9% கூட எடுக்கிறான்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அடுத்ததில் வந்து 0.1 கூட எடுத்துருக்கிறான். ஸோ இப்போ அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து லெஸ் தென் 10% தான், அது லெஸ் தென் 2.5% தான் வருது. அவன் இங்கேயே போட்டானே அது 1.9% தான் அவன் கூட எடுத்துருக்கிறான். ஸோ இப்போ இதை மாதிரி ஒரு 7%, 8%, 9% கூட எடுத்தான்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ தெர் இஸ் அ ஹோப், அவங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷனை மீட் அவுட் பண்ணுறதுக்கான ஹோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இவனுடைய புக் வேல்யூ பார்க்கும்போது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது. அதையும் நம்ம வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம். இப்போ இவனுடைய ஹோல்டிங் பேட்டர்ன்னு பார்க்கும்போது எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட 2.5%, 2.4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க போன குவார்ட்டரை காட்டிலும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணினதுக்கு பிறகு 31.2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங் 63.7 இருக்குது. போன தடவையை காட்டிலும் 1% கூட எடுத்திருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 23.5 வந்திருக்கு. போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட 2.5% கம்மி பண்ணி எடுத்திருக்கிறாங்க, கம்மியாக குறைச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். அப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி எம்எஃப்பும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, எஃப்ஐஎஸ் விற்றுருக்கிறாங்க. ஸோ அப்போ எஃப்ஐஎஸ் விற்றதை இவங்க வந்து மேக்கப் பண்ணியிருக்கிறாங்களோ அப்படிங்கிற பார்வை இருக்குது. அப்படின்னு சொன்னாக்க நம்ம கொஞ்சம் காஷனாக இருந்துக்கணும். கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். நண்பர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு ஹைப்பும் கொடுங்க. நன்றி நண்பர்களே. 2026க்கு இவங்களுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ப்ரைஸுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரேக் பாயிண்ட் 268ன்னு வந்திருக்கு. இப்போ அதை காட்டிலும் கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். ஸோ சப்போர்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். S1 234லேருந்து 247, S2 109லேருந்து 157, S3 75லேருந்து 88. இதெல்லாம் நமக்கு சப்போர்ட் பாயிண்ட்ஸு. இதை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். சப்போஸ் அவன் S1ல் தான் இப்போ சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கிறான். இந்த நிலையிலிருந்து அவன் பிரேக் பாயிண்ட்டை உடைக்கணும். உடைச்சி ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடியது R1 345லேருந்து 393, R2 414லேருந்து 427, R2 414லேருந்து 427, R3 505லேருந்து 552. எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகுறான்னு பார்ப்போம். நார்மலாக இவனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டெப்பாக தான் போயிட்டு இருக்கிறான். இப்போ பிரேக் பாயிண்ட்டை உடைச்சிருக்கிறான். ஸோ இப்போ R1ஓட ஹைட் வரைக்கும் அடுத்த இது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்படி தான் நம்ம வந்து ஏன்னா ஒரு ஸ்டெப்பாக தான் அவன் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ R1 R2ஓட பாட்டம் வரைக்கும் ஆனாலும் வாய்ப்பு இருக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துலையே சப்போர்ட் எடுக்கிறான்னே வச்சுக்கோமே. இந்த இடத்துலையே சப்போர்ட் எடுக்கிறான்னா 1.618ங்கிறது R1 தான் டினோட் பண்ணுது. ஸோ இப்போ R1ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகுதுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.